டாஸ்மாக் விவகாரத்தில் அரசியல்வாதிகளைப் போல் அமலாக்கத்துறை செயல்பட்டது என திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டாஸ்மாக் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் அரசியலமைப்பு சட்டத்தை அமலாக்கத்துறை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். முறைகேட்டில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதை கண்டிப்பதாக தெரிவித்த இளங்கோ, தேர்தல் நேரத்தில் மட்டுமே அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். பாஜக ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வாதத்தில் 2014 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அவ்வப்போது அவருடைய கணக்கில் அல்லது இந்த கடைகளில்